வணக்கம். நான் கிருஷ்ணராஜ். மக்கள் பார்வையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து பரபரப்பான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தாவேக்காவை சுற்றி இன்னைக்கு ஒரு கட்சி இப்படி ஒருத்தன் கிளம்பிட்டானே, இவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபால்ஸ் நெரேட்டிவ் செட் பண்ணி நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. அதாவது தாவேக்கா மேலே தப்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலை, என்றைக்குமே நம்ம அப்படி சொல்லலை இந்த சம்பவத்துக்கு அப்புறம். அட் த சேம் டைம் ஃபால்ஸ் நரேட்டிவ் அப்படிங்கிறது மீடியாவை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு பண்ணுறதுங்கிறது எந்தளவுக்கு ஃபேரான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரியல. ஒரு கட்சி அப்படி பண்ணுறாங்க, இன்னொரு கட்சி எப்படா இவன் கூட்டணிக்கு வருவான், ஒரு சின்ன விஷயம் நடக்கட்டும் அப்படியே சப்போர்ட் பண்ணி நம்ம கூட்டணிக்கு சேர்த்துப்போம் அப்படின்னு ஒரு கட்சி. இன்னொரு தேசிய அளவில் இருக்கிற ஒரு கட்சி, அதாவது நீ என்னை கொள்கை எதிரின்னு சொன்னால் கூட நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சுற்றி தமிழக வெற்றிக் கழகம் அப்புறம் மிஸ்டர் விஜய் இவரை சுற்றியே தான் இங்கே அரசியல் நடக்குது. அவருக்கு அரசியல் தெரியுமான்னு சில பேர் கேட்குறாங்க. திமுக அறிவாளிகள், திமுக கொள்கைவாதிகள் இவங்களாம் விஜய்க்கு அரசியல் தெரியுமா? விஜய்க்கு அரசியல் தெரியலங்கிறது உண்மைதான். பட் ஒருத்தர் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு, நான் விஜயவே விட்டுருங்க, ஒருத்தர் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு அவருக்கு அரசியல் தெரியணுமாங்கிறது எனக்கு தெரியலை. மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு ஒரு மனசும் தேவையான விஷயங்களும் இருந்தால் போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நாட்டை ஆள்றதுக்கு தலைவனாக இருக்கிறதுக்கு தகுதி தேவை. நம்ம போன வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம், ஒரு தலைவன் என்ன தான் எமோஷனல் செட்பேக்காக இருந்தாலும் அதை வெளியே பொது வெளியில் நீங்கள் காமிச்சிக்கும் போது உங்கள் தொண்டர்களும் உற்சாகம் இழந்துருவாங்க. ஸோ ஒரு தலைவனாக இருக்கிறவன் கண்டிப்பாக எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். அதெல்லாம் உண்மை தான், ஒத்துக்கிறேன். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் இப்போ மேக் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி 15th of October 2025 இன்றைக்கி சட்டப்பேரவையில் நேற்று சட்டப்பேரவையில் இந்த 41 பேர் இறந்ததுக்கு ஒரு வணக்கம், அதாவது ஒரு அஞ்சலி மாதிரி செலுத்தினாங்க. அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் ஒரு ஆஸ் அ கவர்மெண்ட் அப்பார்ட் ஃப்ரம் பார்ட்டி பயஸ்டு திங்ஸ் ஒரு கவர்மெண்ட் அதை பண்ணுறாங்க, ஓகே. பட் இன்றைக்கி சிஎம் பேசும்போது, அதாவது காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய சிஎம் பேசும்போது சிம்பிளாக அவருடைய உரையை எல்லாருமே பார்த்துருப்பீங்க நியூஸில். பேசும்போது அவர் சொல்கிறாரு, விஜய் லேட்டாக வந்ததுக்கு தான் கூட்ட நெரிசல் காரணம், அந்த கூட்ட நெரிசலில் நாங்கள் தடியடிலாம் எதுவுமே நடத்தலை, அதனால் அந்த கட்சி தலைவரும் அந்த கட்சி சார்ந்த நபர்களும் சரியான, அதாவது மிஸ்கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுனால தான் இது நடந்திருக்கு, இதில் பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. எஸ், நான் ஒத்துக்கிறேன். நாங்கள் இப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஒரு 15 நாளாக மௌனம் இருந்தது. அதுக்கு காரணம் இந்த 16 நாள் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா சொன்னார். ஈவன் அதெல்லாம் கூட என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக துக்கம் இருக்குது. செத்தவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாம் மௌனமாக இருக்கிறதுக்கு அதை காரணமாக காட்ட முடியுமான்றது எனக்கு தெரியல. மேபி தலைமையோட உத்தரவாக அவங்களுக்கு இருக்கலாம், அவங்க கட்சியில் இருக்கிறவங்க, அதனால் அவங்க சொல்கிறது சரியாக இருக்குமே வச்சுப்போம். நம்மள மாதிரி பொதுவெளியிலேருந்து தாவேக்காவுடைய ஆதரவாளராகவோ விஜயினுடைய ரசிகராகவோ இருக்கிறவங்களுக்கு இதை பார்க்கும்போது, நியூட்ரல் ஸ்டாண்ட்லேருந்து பார்க்கும்போது இவங்க இவ்வளோ மௌனமாக இருந்திருக்க வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ அந்த 41 குடும்பத்தையும் இவங்க தத்தெடுக்கிறாங்க, வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும், இழப்பு ஈடு இணையே செய்ய முடியாதது. தன்னுடைய குழந்தை இழந்த, தன்னுடைய தந்தை இழந்த, தன்னுடைய சகோதரரை இழந்த, தன்னுடைய மனைவியை இழந்த நபர்கள் யாருக்கும் உங்களுடைய எந்த விதமான நிதி உதவியும் அவங்களுடைய அந்த அன்பையோ அந்த ஒரு பாசத்தையோ கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கே தெரியும். அது நீங்கள் எப்படி மீட் பண்ணி ஒரு மண்டபத்தில் மீட் பண்ண போகிறதெல்லாம் சொல்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் தமிழக முதல்வர் அப்படிங்கிறவர் திமுக கட்சியினுடைய தலைவர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திமுக கட்சியினுடைய தலைவராக மட்டும் அவர் இருக்கிறதா அங்கே பிரச்சனையாக இருக்குது. தமிழக முதல்வராக அவர் பேசும்போது, சட்டமன்றத்தில் பேசும்போது, காவல்துறைக்கு இதில் இப்போ எப்படி விஜய் தரப்பில் நம்ம ரொம்ப நாளாக விஜய்க்கு எதிராகவே பேசுகிறோம். அதாவது விஜய் மேலே தப்பு இருக்குது, தாவேக்கா மேலே தப்பு இருக்குன்னு நம்ம பேசுகிறோம். தாவேக்கா ஆதரவாளர்னு சொல்லிட்டு நீங்களே எப்படி பேசுகிறீங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, கமெண்ட்டில் கூட கோவப்பட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதனால் இப்போ விஜய் பக்கம் ஒரு பக்கம் பேச வேண்டியதில் நம்ம பேசியிருக்கோம் ஆல்ரெடி. ஆனால் இங்கே நடக்கிறது என்ன, ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இதை பற்றி பேசினாலே யூடியூபர்ஸை கைது, இதை பற்றி பேசினா உடனே ஆக்ஷன்ஸ் பாயும். இது ஒரு ஜனநாயக நாடு, இதில் நீதி வெல்லும் அப்படின்னு ஒரு ட்வீட்டை விஜய் போட்ட உடனே, ஏன் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்மெண்ட் வாங்கினப்போ தான் உங்கள் நீதி வெல்லுமா? அதுக்கு முன்னாடி நீதி வெல்லும்னு நீங்கள் போட தெரியாதா? ஆமாங்க, ஒருத்தனை தள்ளி விட்டு, நிறைய பேர் தள்ளி விட்டு நீரில் தத்தளிச்சிட்டு இருக்கான். அப்போது ஏதோ ஒரு ஹோல்டை பிடிச்சிட்டு அவன் மேலே எழும்புறான். அப்போ தான் அவனுக்கு அந்த வெளியே சுவாசம் கிடைக்கும் போது தான் அவனுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். அந்த மாதிரி நிலையில் தான் விஜய் இருக்கிறதா சொல்லப்படுது. அது சரின்னு நான் சொல்லலை, என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. ஒரு தலைவராக இருக்கிறவர் சிங்கம் மாதிரி இருக்கணும். அவர் சிங்கம் மாதிரி இருக்கிறாருன்னே வச்சுப்போம். ஆனால் அதை வெளிப்படுத்துகிற விதம் ஹீஸ் இன்ட்ரோவர்ட், ஹீஸ் வெரி சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன். பட் ரொம்ப ரொம்ப ஒரு பிடிவாதக்காரர்னு எனக்கு தெரியும். ஒரு விஷயத்தை நினச்சிட்டா செய்வாருன்னு எனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் விஜய்னுடைய அந்த கேரக்டர் ஸ்டடிக்கெலாம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் போகிறதில்ல. ஒரு தலைவர், ஒரு முதல்வர் சட்டப்பேரவையில் பேசும்போது
இந்த கட்சி அந்த தாவேகாங்கிற கட்சியினுடைய பேரை கூட அதிகமாக சொல்லலை. ஒரு அரசியல் நிகழ்வு, ஒரு பொதுக்கூட்டம். கமான்யா, என்னையா இது, ட்ராமாவா இது? எனக்கு புரியலை. இதுக்கு முன்னாலே கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ கலைஞர் வந்து எம்ஜிஆர் முரசொலியில் எழுதும்போதே நடிகர் கட்சி இப்படி தான் எழுதுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 2 நூற்றாண்டுக்கு பின்னால் இருந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்போவும் ஃபாலோ பண்ணுறேன். ஒரு சில இடத்துல சொன்னார், விஜய்ங்கிற பேரை சொல்லலை, தாவேகா தலைவர், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், இந்த மாதிரிலாம் சொன்னார். இன்றைக்கி ஜனங்களுடைய அந்த சப்போர்ட் வந்து ஈவன் ஆஃப்டர் திஸ் கரூர் மெசாக்கர் இவருக்கு வந்து ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத அவங்களால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியலன்னு தான் நாம் இதை எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் அப்பட்டமாக காவல்துறை தன்னுடைய கண்ட்ரோல் இருக்கிற ஒரு துறைங்கிறதுனால அவங்கள டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறாங்கங்கிறது பச்சையாக தெரியுது. ஏன் இதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியுது 3 குற்றவாளிகள். இதில் முதல் குற்றவாளி தாவேகான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அன்னைக்கு நடந்தது வேணும்ட்டே 40 பேரை கொல்லணும்னு தாவேகா பண்ணலை. ஆனால் ஒரு ஒழுங்கு இல்லை, தொண்டர் படை அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி ரியலைஸ் பண்ணுற தாவேகா எப்போ ரியலைஸ் பண்ணியிருக்கணும். 2வது அந்த பேரண்ட்ஸ், 3வது தான் அரசு. இப்போ அரசோ காவல்துறையோ எங்களுக்கு இது பொறுப்பே இல்லைன்னு தட்டி கழிக்கிறதும், அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளாக இருக்கிறவங்க ஒரு பவர் பாயிண்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதையும் அதாவது சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸே அதை வந்து கண்டிக்கிறார். அந்த தீர்ப்பு வந்து 2 நாள் கூட ஆகல. நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து அரசாங்க அதிகாரிகளுடைய கடமை மக்களுக்கு தெளிவுபடுத்தலாம். இதில் விசாரணை நடக்குது, தேர் இஸ் அ ப்ரோப். ஸோ இந்த விசாரணையினுடைய முடிவில் நாங்கள் தெளிவாக சொல்கிறோன்னு சொல்கிறது ஒரு பக்கம். பட் ஒரு பக்கம் நெரேட்டிவ் மட்டுமே. இப்போ விஜய் இப்போ ஆதவர்ஜுனா அன்றைக்கி சொன்னார் இல்லையா, அதுக்கான ப்ரூஃப்லாம் இருக்குது, எங்கள் ஃபோன்லாம் ட்ராக் பண்ணி பாருங்கள், நாங்கள் கரூர் மாவட்டத்தில் எல்லையில் தான் இருந்தோம், விஜயை கூட இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் நாங்களாம் இருந்தோம், எங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ணலை, எங்கள் ஃபோனை ட்ராக் பண்ணி பாருங்கலாம் சொல்லிட்டாரு. இனி அது எல்லாமே விசாரிக்கப்படும். அப்படி ஒரு நிலைமையில் இருக்கும்போது எல்லாருமே இன்றைக்கி சோஷியல் மீடியா வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது. கிராமத்தில் கூட உட்காந்துட்டு இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க. கிராமத்தில் கூடன்னு சொல்கிறதுனால குறைச்சி மதிப்பில்லை. ஏன் இதை சொல்கிறேன்னா, எல்லா பீப்புள் ஆர் அவேர். இதில் படித்தவன் படிக்காதவங்கலாம் கிடையாது. விஜய்ங்கிற ஒரு எமோஷன் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதை பற்றி இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. மாஸ்டர் படத்தில் ஒரு டைலாக் வரும், என்னை பிடிச்சவங்களாம் கோடி பேர் இருக்காண்டான்னு. அது மாதிரி தான் இருக்குது. அந்த நிலையில் நீங்கள் வந்து காவல்துறை தவறு செய்யலை, தடியடி நடத்தினாலும் வீடியோ இருக்குது சார், அவதூறுன்னு சொல்லுவீங்க. வீடியோ இருக்குது சார், வீடியோவில் இப்போ போலீஸ் அடிக்கிறாங்களே, அது பேர் தடியடி இல்லையா? அது பேர் என்னது? அது போலீஸ் தடியடி நடத்தலாம், அதுக்கான முகாந்திரம் இருந்ததுன்னா நடத்தலாம். ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்போது தடியடியை தவிர வேறு வழி இல்லை, அது ஓகே. நடத்தவே இல்லைன்னு ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கிறவங்க எப்படி பொய் சொல்ல முடியுன்றது எனக்கு தெரியலை. அதே மாதிரி காவல்துறை வந்து இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கேட்ட இடத்துல அவங்க கொடுக்கல, சின்ன இடத்துல கொடுத்துட்டாங்க, மற்ற கட்சிகள் எல்லாரும் சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஏடிஎம்கேவே சொல்கிறாங்க. ஏடிஎம்கே வந்து இப்போ வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுறாங்க கூட்டணிக்காகங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியுது. ஆனால் அந்த ஏடிஎம்கேவை வந்து இவங்க பாராட்டுற மாதிரி, இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஏடிஎம்கே நிகழ்ச்சி அதே இடத்துல நடந்துச்சு, ஆனால் அங்கே வந்து கட்டுக்கோப்பாக நடந்ததுன்னு டிஎம்கே தலைவராக இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் ஏடிஎம்கே தலைவரை பாராட்டுறார். அப்போது இந்த பக்கம் ஒரு கோல் போஸ்ட்டு, அந்த பக்கம் ஒரு கோல் போஸ்ட்டு, நான் ஒன்று அடிப்பேன், நீ என்ன அடி, நடுவில் எவனையும் நான் விட மாட்டேன், இதுதானே அது. இதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டீல் பண்ண, லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ண சூப்பராக இருந்தது. அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. பதிலடி கொடுத்துட்டே இருந்தார். தூத்துக்குடி சம்பவத்தை பற்றி கேட்டப்போ அவர் கொஞ்சம் சைலண்டாக இருந்தார், அது ஓகே. பட் மற்றபடி கள்ளக்குறிச்சி இஷ்யூ, அந்த ஏர் ஷோவில் உயிரிழந்தப்போ அந்த இஷ்யூ எல்லாத்த பற்றியும் அவர் பேசினார். நீங்கள் தாவேக்காவுக்கு மட்டுமே டார்கெட் பண்ணி இதை கொடுத்து ஒரு அசம்பாவிதம் நடக்கணும்னு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா நமக்காக ஒருத்தர் பேசுகிறாரு. நான் திரும்ப சொல்கிறேன், இது வந்து ஜஸ்ட் ஒரு கன்சர்ன் தான். ஒரு இப்போது சிம்பிளாக சொன்னால் கன்சர்ன் எல்லார் மேலேயும் வரும், ஆனால் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க மேலே தானே வரும். அந்த மாதிரி கூட்டணி தான் லவ், கன்சர்ன் எல்லார் மேலேயும் யார் மேலே வேணாலும் வரலாம். அப்படி தான் இருக்குது இன்றைக்கி உலகம். ஸோ அந்த கன்சர்னை தான் அவர் சொல்கிறாரு, ஒரு பொலிட்டிக்கல் எத்திக்ஸோடு சொல்கிறாருன்னு தான் நாம் இதை எடுத்துக்கணும். உடனே அதிமுக தாவேகா அதிமுக கூட்டணி அவனை அப்போ பிஜேபியோட ஆளாக இருக்க. இன்னொரு விஷயம் 2 நாளாக பார்த்துட்ருக்கேன், இந்த தீர்ப்பு வந்ததுலேருந்து இது ஒரு இன்ட்ரிம் ஆர்டர் தான், அதாவது இடைக்கால விஷயம்தான், தீர்ப்பு தான். இப்போ இது வந்து ஃபர்தராக இன்னும் 2 மாதத்துக்கு அப்புறமா இன்வெஸ்டிகேஷனுக்கு முடிஞ்சு இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கிடைச்சக்கு அப்புறமா அது எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். அட் த சேம் டைம் திமுகவுடைய வழக்கறிஞர், அரசனுடைய வழக்கறிஞர் வில்சன் சொல்கிறதுல நிறைய பொய் இருக்குது. அருணா ஜெகதீசன் கமிட்டியை கலைச்சிட்டாங்கன்றது தீர்ப்பு நகல் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் வந்து அது இருக்குன்னு ஃபஸ்ட் எடுத்தோடனே பேட்டி கொடுத்தாரு, எந்த மனநிலையில் கொடுத்தாரு, எப்படி சொன்னாருன்றது தெரியலை. அதே மாதிரி மனு கொடுத்தவங்களில் அந்த ஃபேக்கான மனுக்கள் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம டீப்பாக ஆராய்ச்சி பண்ணால் அதில் பல கட்சிகள் இன்வால்வ் ஆகிருக்கு, சில மிரட்டல்கள் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஒரு ஆதார் கார்டு விஷயத்தில் கூட ஏதோ அது தெரியல, அது ஆதாரம் இல்லாமல் நம்ம பேச முடியாது, அதனால் அது வேண்டாம், அது வந்து அவதூறு வதந்திகளை பரப்புகிறார்கள் அப்படின்னு நான் வந்துடும், அதனால் அதுக்கு வேணாம், எனக்கு பயமாக இருக்குது, அதனால் நான் வரல. ஸோ
இன்னொரு விஷயம், விஜய் வந்து இதுக்கு முன்னாடி அந்த அஜித் குமார்னு ஒருத்தர் இறந்து போயிட்டார் இல்லையா, அந்த மடப்புறம் காவலாளி. அந்த கேஸில் விஜய் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினார். தாவேகா தலைவராக தமிழக வெற்றி கழகம் நடத்தின முதல் ஆர்ப்பாட்டம் அதுதான். சென்னையில் விவேகானந்தா சாலையில் நடந்தது. விவேகானந்தா சாலையில் நடக்கிறதுலேயே 1008 பாலிடிக்ஸ் இருக்குது, அங்கே நடந்தது. இப்போ பேசும்போது சிபிஐக்கு நீங்களே மாற்றிருக்கீங்க. சிபிஐங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கைப்பாவை, கரெக்டு. விஜய் பேசினார் தான். சிபிஐ மேலே அப்படி ஒரு பார்வை இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். சிபிஐ மேலேயும் இடி மேலேயும், அதாவது அமலாக்கத்துறை மேலேயும் இந்த சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மேலேயும் இப்படி ஒரு பார்வை இல்லையா, இருக்குதானே? அதை விஜய் பேசினார். இன்றைக்கி அதே சிபிஐ ஆர்டர் உங்கள் கேஸ் சிபிஐக்கு மாறினோடனே தைரியமாக பேசுறியா நீ அனில் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சட்டப்படி போங்க. சட்டத்தில் சிபிஐ தாவேகா கேட்டிருக்காங்களா? எங்கேயாச்சும் கேட்டிருக்காங்களா? ஆதவர்ஜனா தானே அப்ளிகண்ட்டு, அவர் பேரில் தானே போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். அவர் கேட்டிருக்காங்களா? படிப்பறிவு இருக்கிறவங்க, லீகல் நாலேஜ் இருக்கிறவங்க இதை டவுன்லோட் பண்ணி பார்த்து அப்புறமா பேச. நான் சொல்கிறது திமுக அவனுடைய 200 ரூபீஸ் யூபிஎஸ்க்கு சொல்கிறேன் நான். அதில் சீனியர் யூபிஸும் இருக்குது, ஜூனியர் யூபிஸும் இருக்குது, மிடில் ஏஜில் நம்மள மாதிரி அங்கிள் ஏஜில் இருக்கிற யூபிஸும் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மைண்ட் செட் தான், விஜய் அடிக்கணும். அடிங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, லாஜிக் இருக்கணுன்றேன். நீங்கள் சிபிஐ அப்படின்னாலே அது பிஜேபி தான் அப்படின்னா, மிஸ்டர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ எத்தனை தடவை ஒரு சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறார் தெரியுங்களா? சொல்லட்டுங்களா? இந்த விஜயபாஸ்கர் குட்கா புகழ், இந்த புதுக்கோட்டை பக்கத்தில் இலுப்பூர் விஜயபாஸ்கர் குட்கா கேஸ் வந்துச்சு இல்லைங்களா, அதிமுக ஆட்சியில், அதுக்கு சிபிஐ கேட்டிருக்காரு. ஜெயலலிதா மரண விசாரணை, நிறைய இப்படி சொல்லிட்டே போகலாம். அந்த வீடியோஸ்லாம் நம்ம விர்ச்சுவல் வாரிஸ் நம்ம பிள்ளைங்க எடுத்து போட்டு அதாவது இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, மக்கள் நீதி மையம் மாதிரி நாம் தமிழர் கூட இணையதளங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. மக்கள் நீதி மையம் மாதிரி, மற்ற கட்சிகள் மாதிரி, சினிமாக்காரன் அப்படி இல்லை ப்ரோ. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. விர்ச்சுவல் வாரியர்ஸுங்கிறவங்க வந்து இணையத்தில் கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, எங்களை மாதிரி ஆளுங்களும் தான் விர்ச்சுவல் வாரியர்ஸு. அதுக்காக தான் இப்படி மக்கள் பார்வையிலேருந்து பேசுகிறோம் அப்படின்றது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத தலைமைக்கும் விஜய் சார்ந்த மற்றவங்களுக்கும் கொண்டு போகணுங்கிறத இந்த சேனலுடைய நோக்கம். ஜால்ரா அடிக்கிறது இல்லை. அட் த சேம் டைம் ரொம்ப நீ பேசிட்டே இருப்பீங்க, நாங்கள் எப்படி பொறுத்துட்டு போக முடியும்? அதனால் சிபிஐனால அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கையில் இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தாவேகா இதில் கேட்டது என்னென்னா, சுப்ரீம் கோர்ட்டினுடைய டைரக்ட் கண்ட்ரோலில், டைரக்ட் மானிட்டரிங்கில் ஒரு ப்ரோபு, ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு விசாரணை, இதுதான் தாவேகா கேட்டாங்க. அதை கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரேயர்னு சொல்கிறாங்க. இந்த வழக்குகளில் நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதை ப்ரேயர்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த சிஸ்டமில் மை லார்டுன்னு சொல்கிறோம். மை லார்டுனா கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கிறோம்ல, ப்ரேயர். அந்த மாதிரி கோர்ட்டில், சாரி இது ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த வாத்தி மைண்ட் செட்லேயே இருக்கிறதுனால அதையும் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ ப்ரேயர் அப்படிங்கிறது அந்த வழக்கினுடைய கோரிக்கை. ஸோ ப்ரேயரில் எங்களுக்கு ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் விச் இஸ் அண்டர் டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுன்னு தான் தாவேகா கேட்டிருக்கு. அதனால் சிபிஐ வேணும்னு கேட்டது அந்த மற்ற மனுதாரர்கள் அப்படிங்கிறத இங்கே ஹைலைட் பண்ணி நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, சிபிஐ இன்வால்வ் ஆனால் அது கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் கிடக்கும். இது வரைக்கும் எந்த கேஸுக்கு சிபிஐ வந்து சரியான தீர்வு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கேஸ் அப்படி இல்லை கண்ணா. ஏன்னா இந்த சிபிஐ அப்படிங்கிற இந்த ஆணையத்துக்கு இதுக்கு மேலே ஒரு உங்கள் அப்பனுக்கு அப்பன் எப்போவுமே இருப்பான்ற மாதிரி அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய ரிட்டையர்டு ஜட்ஜ் ஒருத்தர் ஒவ்வொரு மந்த்தும் அதை மானிட்டர் பண்ண போகிறாரு. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி த யூஷுவல் டர்ட்டி கேம் விச் யூ பிளே டிஎம்கே. அதான் சொல்கிறேன், போட்டு பார்த்துருவோம்னு சொன்னார். அன்றைக்கி தான் சொன்னார், நமக்கல்ல தான் சொன்னார்னு நினைக்கிறேன் விஜய். ஆனால் அன்னைக்கு சாயங்காலமே நீங்கள் ஆரம்பிப்பீங்கன்னு அவரே எதிர்பார்க்கல. இப்போ அவர் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகியிருக்கிறாரு. ஆமாம், சட்டப்படி ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கான அப்புறம் தானே ஒருத்தர் பேச முடியும். இன்னொன்று, அவர் எப்போ பேசணும் பேசக்கூடாதுன்றதை மக்கள் காத்திருக்காங்க, அவர் ரெடி பண்ணுறாரு. நடுவில் நீங்கள் யார், நீங்கள் என்ன பேசணும்? இது எல்லாமே இன்றைக்கி சீஃப் மினிஸ்டர் பேசின எல்லாத்துக்குமே உச்சநீதிமன்றம் குட்டு வச்சிருக்கு. இன்றைக்கி அப்போ யாருக்காக நீங்கள் சட்டமன்றத்தில் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? அப்போ இதையும் சட்டம் பார்த்துட்ருக்கோம், நீதிமன்றங்கள் பார்த்துட்ருக்குன்ற அந்த ஒரு தாட்டை மீறி நீங்கள் பேசுகிறீங்கன்னா, அப்போது ஒரு முதலமைச்சராக நீங்கள் இதுக்கெல்லாம் கொடுக்குற மதிப்பு என்னங்கிறது எனக்கு தெரியல. மற்றவங்களை பற்றி நான் பேச விரும்பலை. மற்றவங்களாம் நிறைய பேசிட்டு திரியிறாங்க, அதை பற்றிலாம் நான் பேச விரும்பலை. இப்போதைக்கு ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. இன்னொரு புதிய சிந்தனையை தூண்டும் காணொலியில் சந்திப்போம். நம்பிக்கையுடன் இருங்கள். வெற்றி நமதே.